ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன்பி சேனல். நீங்கள் வந்து ஸ்கிப்டி டாய்லெட்டோட 75th அனலைசஸுக்கு எவ்வளோ வியூஸ் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். 4 லைக்கு. இது வரைக்கும் நான் 4 லைக் எடுத்ததே இல்லை. டவுன்ஷிப்லாம் 3 லைக்கு தான் வந்துருக்குது. இது கூட இப்போ தான் வந்துருக்குது. அதுக்கும் 3 மாதம் 12 வியூவில் 6 லைக்கு. ஆனால் ஒரே மாதம் 4 லைக்கு 60 வியூஸ். அதனால் இது வந்து மறக்க முடியாத சம்பவம்னே சொல்லலாம். நான் இன்றைக்கி தான் செக் பண்ணி பார்த்தேன் சேனலில். ஸ்கூல் டேஸ் ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்ப பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து என் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சை போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 15. அதையும் மறக்காமல் பார்த்துருங்க கைஸ். இப்போ 4 மணி நேரத்தில் அதுக்கு ஒரே ஒரு வியூஸ் வந்திருக்கு, 0 லைக்ஸ். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ வந்து இன்றைக்கான நம்ம அனாலிசிஸில் போயிடலாம். நான் வந்து அந்த அனாலிசிஸ் போடாததுக்கான காரணம் வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லைன்னு தான். ஆனால் இப்போ பெருசாக நடந்துருக்கு ஸ்கிப்டி டாய்லெட்ஸில். அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க போயிடுவோம். 76th ஃபுல் வெர்ஷன்லேயே போயிடலாம். ஸ்டார்டிங் வந்து எப்போவுமே போல் டார்க்காகவும், ஆனால் இப்போ வந்து ஒரே இன்னும் அந்த வேறு இன்னத்தை மாதிரி நினச்சி சட்டப்படும். இது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸோட கமாண்டர் தான் ஜி டாய்லெட்ஸ். அந்த ஜி டாய்லெட்டு தான் வந்து இங்கே வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்குது. இப்போ ஸ்ப்ரெட் பண்ண ஜி டாய்லெட் தானே லீடராக இருக்கணும். அதனால தான் ஜி டாய்லெட்டை லீடராக போட்டிருக்காங்க. இப்போனா ஆஸ்ட்ரோவும் ஸ்கிப்டி டாய்லெட்ஸும் ஒரே இனம் தான். ஆனால் இப்போ நம்ம ஒரு நோட்டீஸ் பண்ணோம். இது வந்து டஃபுக் பூம் வந்து சூப்பர்மேன் டாய்லெட் வச்சுருக்காரு. ஆனால் ஆசிட் பார்த்தா இந்த டாய்லெட் வச்சு செத்து போகிற இந்த டாய்லெட் வந்து ஹவு டேட் டிஃபெண்ட் தட் அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து நம்ம ஒரு லார்ஜ் கேமராமேனோட பிஓவியில் வந்து தான் பார்த்துருக்கோம். எல்லாருமே பேட்டரி ஸ்பீடு தான் இது ரொம்ப அதிகமாக இருக்காது. இவன் வந்து ஃபஸ்ட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேமராமேன் இல்லை போல. ஆஸ்ட்ரோ டாய்லெட்ஸ் பண்ண இந்த கேமராமேன் வந்து எங்கேயோ வந்து சிக்கியிருக்கனால விஷயம் தெரில. டாய்லெட்ஸும் அலையன்ஸும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இது வந்து ஆஸ்ட்ரோ வலிக்கிற வரைக்கும் தான் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமெல்லாம் போடா இனிமே அப்படின்னு சொல்லிடுவாங்க போகுது. உனக்கு தெரியுமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது இந்த சீன். ஃபஸ்ட்டு ஸ்கிப்டி டாய்லெட்ஸ் தான் துரத்திட்டு வர மாதிரி இருக்குது. ஆனால் ஆஸ்ட்ரோ டாய்லெட் தான் துரத்திட்டு வருது. இது வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இது பண்ணுவீங்களே. இப்போ வந்து ஒரு கத்தியை வச்சு அப்படியே தலையில் சுற்றினாலும் அது சாவலை. அதுவும் இல்லாமல் இந்த ஆஸ்ட்ரோ டெக்னாலஜியெல்லாம் நாங்கள் இப்போ தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். இந்த தலையில் ஒரு கத்தியை குத்திட்டு எப்படி எரிஞ்சுக்காரு. இது வந்து ஏன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போ 77th எபிசோடில். அது வந்து நம்ம போக பேசுவோம். இந்த கேமராமேனோட பிஓவியில் தான் நமக்கு 77th எபிசோடு இருக்குது. ஓகே, இதுக்கப்புறமா அந்தளவு ஒன்றும் முக்கியமானது இல்லை. இந்த கேமராமேன் வந்து அப்படியே டைட்டன் கேமராமேனோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து இப்போ நடக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறமா நடக்கிறது தான் இந்த டிவி மேன்ஸ் வந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. எப்படி ஆஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி அன்லிமிட்டடாக எனர்ஜி கிடைக்குது, அது ஒருவேளை எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எல்லா ஏஜென்ட்ஸுக்குமே கொடுக்கலான்ட்டு. இந்த ஏஜென்ட்டை தவிக்க விட்டு போனதில் தப்பு இல்லைன்னு எனக்கு தான் தோணுது. ஏன்னா அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணா ஸ்குவாடை. அதுவும் இல்லாமல் ஒரு டிவி மேன் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு, லார்ஜ் டிவி மேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லார்ஜ் கேமராமேன் வழியை காட்டுறாரு. ஒரு ஆசமான டிரைவர்கிட்ட போகிறோம். ஆனால் இந்த நார்மல் கேமராமேன் கூட இந்த லார்ஜ் கேமராமேனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு பெரிய ஆள் மாதிரி தான் இருக்குது தெரியுதாப்பில். ஸோ
அந்த கன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நான் பார்த்துருக்கேன். இந்த கன்னை வந்து ஒவ்வொரு ஷாட்டையும் வெடிக்க வச்சுருங்க. எனர்ஜியெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட முடியாது. பாருங்க, இப்போ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கஸ்டமர் வந்துருக்காப்புல, காசு கொடுக்காம வராப்புல. இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில, இப்போ நம்ம ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் இதுவில் வச்சுப்போம், ஸ்லோவாக வச்சுப்போம். இப்போ நார்மலுக்கு இது 0.7 வந்து ஸ்லோ தான். ஸ்லோ இப்போ ஒன்று க்ரீனாக இடிச்சிச்சு பார்த்தீங்களா? நம்ம 0.5லேயே வச்சுப்போம் கைஸ். உங்களால் அந்த அளவுக்கு பார்க்க முடியுதான்னு தெரில. பார்த்தீங்களா? இப்போ கவனிச்சிங்களா? 24வது செகண்டில் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இங்கே க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து சேர் நல்லா கவனிச்சேன். சேர் தான் இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது சேரு. 70 எபிசோடில் நாங்கள் பேசணும் அதை பற்றி, சேரை பற்றி. அது வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்க கூட இல்லை. இவ்வளோ ஒன்றும் தேவையில்லாத திங்ஸ் தான். பேச வேண்டியது ஆஸ்ட்ரோ டச்சஸை பற்றி தான். எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இது பாருங்க, சுற்றி வலிச்சிட்டாங்க, நம்மளால் எதுவும் போய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், எங்கள் சாவடிச்சுவோம்பா. இந்த ஆஸ்ட்ரோ டச்சஸ்க்கு ரொம்ப அதிகமாக பவர் இருக்கு போலவே. நாங்கள் இப்போ பவர் அப்சர்வ் பண்ண முடியுது. மட்டும் வாங்கினா ஊடுருவிக்க முடியுது. இப்போ தெரிஞ்சு இது பாருங்க, அந்த கிளாஸுக்கு எவ்வளோ பவர் இருக்கு. சும்மா பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அதுவும் அவனுக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னா இதுக்கப்புறமா தான் வேறு லெவல் சீன். வாயால் லேசர் பண்ணிடுங்க பாருங்க, வாயிலேருந்து லேசர் வருது. எப்படி ஏற்பட்ட பவர் தெரியுமா? ஒருத்தர் கிட்ட வந்து காணும்போது வாயிலேருந்து லேசர் விட்டோம்னா செத்துருவாங்க. கண்ணிலேருந்து லேசர் வர்றது அதிகமான பவர் தான். இப்போதான் மெயின் பார்ட்டு. இது ஒன்று நீங்கள் சப்டைட்டில்ஸில் போயிட்டு பாருங்கள். அடிஷ்னல் செட்டிங்ஸில் சப்டைட்டில்ஸ் வந்து வரும்னு சொன்னாங்க. அந்த அனாலிசிஸில் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆஸ்ட்ரோ டாய்லெட் வந்து இந்த ஆஸ்ட்ரோ டச்சஸ்கிட்ட டைட்டனை துரத்திட்டு போன குரூப்பை வந்து காணோம், நீ ஜாயின் பண்ணுறியான்னு தான் கேட்குது. எஸ் ஷியோர் தான் இந்த ஆஸ்ட்ரோ டச்சஸோட பதில். டைட்டன் கேமராமேன் தான் என்ன சண்டை போட்டுருக்காரு, இல்லைனா ஜி டாய்லெட் வந்து அப்கிரேட் ஆகிட்டு சண்டை போடணுன்னு தான் நினைக்கிறேன். ஜி டாய்லெட் அப்கிரேட் ஆகிடுச்சுன்னு தான் நீங்கள்
இதுக்கப்புறமா நம்ம இது பேஸுக்கு போயிடுவோம். கேமராமேன் பேஸு. இந்த கேமராமேன் பேஸுகளை கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. டிவி மேன்ஸே இந்த மாதிரி பண்ணுறாங்க. அனாலிசிஸ் திஸ் ஃபார் மீ அதுதான். ஏன்னா அவங்களுக்கு டிவி மேன்ஸோட கேமராமேன்ஸ் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகம்தான். ஏன்னா எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க, எல்லாத்தையுமே காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. கோவம் வந்துச்சுன்னா தான். இதை பாருங்க, இதெல்லாம் நம்ம டிவி மேனை திட்டுறாங்க. யூ வில் ரிக்ரெட் ஃபார் திஸ் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சு டிவி மேன்ஸ் வந்து கேமராமேன்ஸ்க்கு செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா செஞ்சாச்சு, இதுக்கப்புறமா எதுவும் பண்ண முடியாது, சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. பிளஞ்சர் கேமராமேன். ஆனால் பிளஞ்சர் கேமராமேனை காட்டுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் பிளஞ்சரே காட்டலையா? ஓகே கைஸ், இதோட பார்ட் 2 பார்த்துருவோம். இதோட பார்ட் 2 இப்போ அடுத்த நாளில் ரிலீஸ் ஆகும். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 77th எபிசோட அனாலிசிஸ் நாளைக்கு காத்திருக்கு.